அமானித்வமதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம் ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் ஸ்தைர்யமாத்மவிநிக்ரஹः. அமானித்வம், அதம்பித்வம், அஹிம்சா, சாந்திஹி இவைகளினுடைய விளக்கத்தை பார்த்து முடித்தோம். சென்ற வகுப்பில் ஆர்ஜவம் என்ற பண்பை பார்த்தோம். ஆர்ஜவம் என்று கூறுவது நம்முடைய எண்ணம், நம்முடைய சொல், நம்முடைய செயல்கள் இந்த மூன்றும் நேராக அமைதல். எதையெல்லாம் எண்ணினோமோ அதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆனால் எது சொல்லப்பட்டதோ அது மனதிற்குள் உண்மையாக எண்ணப்பட்டதாக இருக்க வேண்டும், கபடமில்லாமல் இருக்க வேண்டும். பிறகு நாம் எதை சொல்கின்றோமோ அதன்படி நம்முடைய செயல் இருக்க வேண்டும். இவ்விதம் இல்லை என்றால் நமக்குள்ளேயே நாம் பிளவுபட்டவர்களாக இருப்போம். நம்முடைய சொல்லை நாமே மதிக்கவில்லை என்றால் மற்றவர்கள் நம்முடைய சொல்லை எப்படி மதிப்பார்கள்? இதனுடைய விளைவு என்னவென்றால் நாம் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது. நம் மீதுள்ள நம்பிக்கையை நாம் இழந்து விடுவோம். ஆகவே மற்றவர்களுக்காக இல்லாவிட்டாலும் நமக்காக நாம் நேர்கோட்டில் இருந்து பழகுதல் ஆர்ஜவம். அதற்கு அடுத்த பண்பாக, ஆறாவது பண்பாக நாம் எடுத்துக்கொண்டது ஆச்சாரிய உபாசனம். இந்த பண்பை நாம் ஆரம்பித்தோம். இங்கு உபாசனம் என்ற சொல்லினுடைய பொருள் சேவா, சர்வீஸ், நம்முடைய உழைப்பு அல்லது நம்முடைய சேவையை ஆசிரியருக்கு கொடுத்தல். இங்கு ஆச்சாரியக என்பது வேதாந்தத்தில் வேதாந்தத்தை உபதேசிக்கின்ற ஆசிரியர், அவருக்கு செய்கின்ற சேவை குரு சேவா. நாம் பார்த்தோம், எந்த ஒன்றையும் நாம் இனாமாக பெறக்கூடாது. ஒன்றை கொடுத்துத்தான் ஒன்றை நாம் பெற வேண்டும். இங்கு ஒரு கால் ஒரு சிஷ்யன் அனைத்தையும் துறந்து குருகுலத்திற்கு செல்கின்றான். அவனிடம் குருவிடம் கொடுக்க அறிவோ அல்லது பொருளோ இல்லை. அப்பொழுது அவனுடைய உழைப்பை கொடுத்து சேவையின் மூலமாக அறிவை பெறுகின்றான். நாம் சென்ற வகுப்பில் குருவுக்கு செய்கின்ற அல்லது ஆசிரமத்திலிருந்து செய்கின்ற சேவையினுடைய பலன் அல்லது தேவையை பார்க்க ஆரம்பித்தோம். முதலாக நாம் பார்த்தது சேவை ஒரு கர்ம யோகமாக அமைந்து நம்முடைய மன தூய்மைக்கு சாதனையாக அமையும் என்று பார்த்தோம். நாம் செய்கின்ற சேவை கர்ம யோகமாக அமையும். நாம் முழு மன தூய்மையுடன் சாஸ்திரத்திற்கு வந்து விடுவதில்லை. ஏதோ சில தூய்மை இருக்கின்றது. பிறகு வந்ததற்கு பிறகுதான் தெரிகின்றது மனதில் எவ்வளவு அழுக்குகள் இருக்கின்றது என்று. அந்த அழுக்குகளை நீக்கிக் கொள்ள நமக்கு ஒரு இடம் தேவை, உபாயம் தேவை. அந்த உபாயம் குரு சேவை அல்லது ஆசிரமத்தில் செய்கின்ற சேவையின் மூலமாக நமக்கு அது நடைபெறும். ஆகவே முதல் பிரயோஜனம் கர்ம யோகமாக இந்த சேவை நமக்கு பயன்படும். இனி இரண்டாவது முக்கிய பலன் வினய பிராப்திகி. வினயம் என்றால் பணிவு. ஞானத்தை நாம் அடைய வேண்டும் என்றால், மற்றவர்களிடம் நாம் காதை கொடுக்க வேண்டும் என்றால் நமக்குள் பணிவு என்கின்ற பாவனை இருக்க வேண்டும்.
நம்முடைய அகங்காரம் அவ்வளவு சுலபமாக நம்முடைய மனதை, அறிவை மற்றவர்களுக்கு சமர்ப்பிக்காது. அவர் யார் சொல்வதற்கு, எனக்கே தெரியாதா, நானே படித்து கொள்கின்றேன், நானே பார்த்து கொள்கின்றேன் என்று அவ்வளவு சுலபத்தில் நாம் நம்மை சரணடைய வைக்க மாட்டோம். காரணம் என்னவென்றால், ஒருவர் வசதியாக அல்லது பதவியிலெல்லாம் இருந்திருந்தால் அவருக்கே மற்றவர்கள் சேவை செய்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அந்த அகங்காரம் தடித்து இருக்கும். அது நீங்கி ஒரு பணிவு வர வேண்டும் என்றால் நாம் ஆசிரமமோ அல்லது குருவுக்கோ செய்கின்ற சாதாரண சேவையின் மூலமாக அந்த அகங்காரத்தை நீக்க இந்த சேவையானது நமக்கு பயன்படும். அதனால தான் சில ஆசிரமங்கள் எல்லாம் யாராவது வந்தால், அனைத்தையும் துறந்து கொண்டு வந்தால் முதலில் கேட்பார்கள், நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? அவர் சொல்கிறார், நான் ஒரு பெரிய என்ஜினியராக இருந்தேன், ஏதாவது பெரிய வேலை பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொன்னால் அவருக்கு கூட்டுற வேலை அல்லது கழிவறையை சுத்தம் பண்ணுற வேலை இதை கொடுப்பார்கள். காரணம் என்ன? அப்பொழுதுதான் பணிவு வரும். காரணம் என்ன? இவ்வளவு ஒரு பெரிய வேலையில் இருந்து வந்த நான் இதை செய்வதா என்ற எண்ணமெல்லாம் இருந்தால் ஞானமானது நமக்கு வராது. அவ்விதம் சேவையினுடைய பலன் பணிவு, பணிவினுடைய பலன் ஞான பிராப்தி. இனி அடுத்த முக்கியமான பலன் என்னவென்றால், குருவுக்கு செய்கின்ற சேவையின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற பலன் ரொம்ப முக்கியமான பலன். இது நமக்கு சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை வர வேண்டும், நம்பிக்கை வர வேண்டும். நம்ம ஒன்றை கேட்டால் கேட்கப்பட்டது உண்மையாகவே இருந்தாலும் அது நமக்கு பயன்படாது. அதன் மீது நம்பிக்கை இருந்தால்தான் அந்த அறிவு நமக்கு அறிவாக பயன்படும். ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்கின்றார், அந்த விஷயத்தை நாம் கேட்கின்றோம். அது உண்மையாகவே இருந்தாலும் அதில் நம்பிக்கை இல்லை என்றால் அது நமக்கு ஞானமாக இருக்காது. உதாரணமாக, நம்முடைய நண்பர் ஒருவரிடம் ஒரு குறிப்பிட்ட ட்ரெயின் எத்தனை மணிக்கு ஸ்டேஷன்லேருந்து கிளம்புகின்றதுன்னு கேட்குறோம். அவர் சொல்லும் பொழுது சிரிச்சிட்டு ஏதோ ஒரு டைம் சொல்கிறார். 7:30 மணின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக சிரிக்கிறார். அவர் பல முறை நம்மிடம் விளையாட்டுக்காக பொய் சொல்லி ஏமாற்றுவது வழக்கம். உடனே இப்போ அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்கார். உடனே நமக்கு என்ன விட்டது? சந்தேகம் விட்டது. அவருடைய வாக்கியம் சத்தியம்தான், இருந்தாலும் அதில் சந்தேகம் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம்? அதை நம்பி செயல்பட மாட்டோம். மீண்டும் வேறு யாரிடமாவது கேட்க நாம் முயற்சி செய்வோம். இப்போ கேட்கப்படும் வாக்கியம் உண்மையா பொய்யா என்பதை விட, அது உண்மையாக இருந்தால் நல்லது. அதைவிட முக்கியம் என்ன? கேட்கின்ற நம்மிடத்தில் ஸ்ரத்தை, நம்பிக்கை இருக்க வேண்டும். அதுபோல இப்போ வேதாந்த சாஸ்திரம் அல்லது கீதையில் பகவான் சில தத்துவங்களை, சில உண்மைகளை உபதேசிக்கின்றார். அவைகள் உண்மையாக இருந்த போதிலும் அதில் நமக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்றால் எப்பொழுது நம்பிக்கை வரும்? அந்த தத்துவத்தினுடைய பிரயோஜனத்தை அடைந்தவர்களை நாம் பார்க்க வேண்டும். இங்கு பகவான் நல்ல பண்புகளை எல்லாம் சொல்லி, இந்த பண்புகளுடன் இருந்தால் இந்த பலன்னு சொல்கிறார். பிறகு கடைசியில் உன்னுடைய ஆத்மஸ்வரூபமும் பிரம்மஸ்வரூபமும் ஒன்று, தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை இங்கு பகவான் உபதேசிக்கின்றார். இந்த உபதேசத்தில் நமக்கு நம்பிக்கை எப்பொழுது வரும்? சாஸ்திரத்தில் நம்பிக்கை எப்பொழுது வரும் என்றால், இந்த உபதேசத்தினுடைய பலனை நாம் யாரிடமாவது பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அதில் நமக்கு நம்பிக்கை வரும். பலனை பார்க்கவில்லை என்றால் நமக்கு நம்பிக்கை வராது. இப்போ திடீர்னு விதவிதமான ஆயுர்வேதம் அல்லது நேச்சுரோபதி இதெல்லாம் திடீர்னு ஃபேமஸ் ஆகும். அதுக்கு என்ன காரணம் என்றால் பிரயோஜனம். ஒருவர் சொல்லுவார், நான் இந்த மருந்தை சாப்பிட்டேன், இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த, எனக்கு பலன் கிடைத்தது என்று சொல்லுவார். அந்த பலன் கிடைத்தவுடன் அந்த ட்ரீட்மெண்ட்டில் நமக்கு எப்படி நம்பிக்கை வருகின்றதோ அப்படி நம்ம பலனை பார்த்து தான் அந்த சாதனையில் நமக்கு நம்பிக்கை வருகின்றது.
இப்போ சாஸ்திரங்கிறது ஜடமான வெறும் சப்தமாக இருக்குது. அந்த சப்தத்தில் நமக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்றால், யார் சாஸ்திரத்தை படித்து அந்த அறிவை அடைந்து அறிவினுடைய பலனை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்களோ அதை நாம் கண்கூடாக பார்க்க வேண்டும். அப்படி அந்த பலனை பார்த்தோம்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? சாஸ்திரத்தில் நம்பிக்கை கிடைக்கும். இப்போ சாஸ்திரம் சொல்லுது, ஆத்மவித் சோகம் தரதி, தரதி சோகம் ஆத்மவிது. ஆத்மாவை அறிந்தவன் துயரத்தை கடக்கின்றான், தன்னை அறிந்தவன் நிறைவுடன் இருக்கின்றான் என்றெல்லாம் சாஸ்திரம் கூறுகிறது. அப்போ நமக்கு இதில் நம்பிக்கை வர வேண்டுமென்றால், தன்னை அறிந்த ஒருவனை நாம் பார்த்து அவர்களிடம் ஒரு நிறைவை நாம் பார்த்தால் பிறகு நமக்கு என்ன தோன்றும்? இந்த அறிவை அடைந்த காரணத்தினால் அவரிடம் இந்த பலன் இருக்கின்றது. அந்த பலனை நான் பார்க்கும் பொழுது அந்த பலனுக்கு காரணமான சாஸ்திரம், அந்த அறிவில் நமக்கு நம்பிக்கை வரும். இனி அடுத்த கேள்வி, அந்த பலனை யாரிடத்தில் பார்க்க முடியும்? சாஸ்திரத்திடம் பார்க்க முடியுமா என்றால், சாஸ்திரம் ஜடமானது. நாம் பார்க்க வேண்டிய இடம் அல்லது இருக்கக்கூடிய இடம் ஆச்சாரியக என்று சொல்லப்படுகிறது. இப்போ குரு என்பவர் சாஸ்திரத்தினுடைய பலனை உடையவராக இருக்கின்றார். அவரிடம் சாஸ்திரமும் இருக்கின்றது, சாஸ்திரத்தினுடைய பலனும் இருக்கின்றது. அந்த பலன் நமக்கு அட்ராக்ட் பண்ணணும். அந்த பலனை நாம் பார்த்து அதன் மூலமாக நாம் செல்ல வேண்டிய இடம் சாஸ்திரம். ஆகவே ஆரம்பத்தில் நம்மை சாஸ்திரம் அட்ராக்ட் பண்ணாது, ஆச்சாரியர்கள்தான் நமக்கு அட்ராக்ட் பண்ணுவார்கள், அல்லது அதன் மூலமாக தான் சாஸ்திரத்துக்குள்ளேயே நாம் நுழைய முடியும். இப்போ குரு என்பவர் சாஸ்திரத்தினுடைய நுழைவாயில், கதவாக இருக்கின்றார். இனி அந்த பலனை எப்படி பார்க்க முடியும் என்றால், சேவையின் மூலமாகத்தான் அந்த பலனை பார்க்க முடியும். குருவினுடைய அருகில் செல்ல ஒரே ஒரு வாய்ப்பு சேவை. அந்த சேவையின் மூலமாக குருவினுடைய அருகில் சிஷ்யன் செல்லும் பொழுது அவன் குருவிடம் இருக்கின்ற பலனை பார்க்கின்றான். அந்த பலனை பார்த்ததனுடைய பலன் என்ன? சாஸ்திரத்தில் சிரத்தை வருகின்றது. ஒரு உதாகரணம் இவ்விதம் கூறுவார்கள். குருவுக்கும் சாஸ்திரத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி என்றால், ஆசிரியருக்கும் கீதை உபனிஷத் போன்ற சாஸ்திரத்துக்கும் உள்ள உறவு எப்படி என்றால், இப்போ ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரம் செய்ய விரும்புவார்கள். இப்போ உதாரணமாக ஹாட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்குது. விதவிதமான சூடான பானங்கள் எல்லாம் ஏதோ கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுது. இப்போ ஒரு கம்பெனி தன்னுடைய ப்ராடக்டை மக்களுடைய மனதிற்குள்ளே பதிய வைக்க விரும்புகிறார்கள். ஏதோ ஒரு ஹாட் ட்ரிங்க்ஸ். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அப்பொழுது ஃபேமஸாக இருக்கிற ஒரு கிரிக்கெட் பிளேயரை எடுத்துக்கொள்வார்கள். என்ன செய்வார்கள்? ஏன்னா குழந்தைகளுக்கு யார் பிரம்மமாக இருக்குது? இப்பொழுது கிரிக்கெட் பிளேயர்ஸ் தான் இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி, சரித்திரமே அவர்களுக்கு தெரியும். அப்போது அந்த டைமில் யார் நல்ல ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயரோ அவரை முதல்ல எடுத்துக்கொண்டு எவ்வளவு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் கொடுப்பார்கள் 2 நிமிஷம் அட்வர்டைஸ்மெண்ட் வர்றதுக்கு. அப்போ என்ன ஆகும்? அட்வர்டைஸ்மெண்ட் வந்த உடனே அந்த பிளேயர் வருவார். உடனே எல்லாருடைய கவனமும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் திரும்பும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் என்னன்னா, அந்த பிளேயர் அல்லது யாரோ ஒருவர் ரொம்ப ஃபேமஸாக இருப்பவர்கள் தான் முன்னாடி நிற்பார்கள். பிறகு அடுத்தது என்ன கவனம்னா, அவரிடம் அந்த ப்ராடக்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கையிலிருந்து பெருசாகிட்டே வரும். பிறகு என்ன ஆகும்? அவர் மறைஞ்சிருவார், அந்த ப்ராடக்ட் மட்டும் கடைசியாக காட்டப்படும். இப்போ அவர் எதற்கு வந்தார்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் செய்பவர் அந்த கிரிக்கெட் பிளேயரை மட்டும் காட்டிட்டு விட்டுட்டார்னு வச்சுக்குவோமே, யாருக்கு லாஸ்னா? அவருக்கு தான் லாஸ். இப்போ அவர்களுடைய எய்ம் அந்த கிரிக்கெட் பிளேயரையோ அல்லது மற்றவர்களையோ காட்டுறதனுடைய தாற்பயம் அல்ல. அதை காட்டி கவனத்தை ஈர்த்து பிறகு அவர்கள் கையில் ஒரு ப்ராடக்ட் இருக்கும், அது சோப்பாகலாம் எதுவாகலாம், உடனே அந்த ப்ராடக்டை காட்டி அவர் மறைஞ்சிருவார். இப்போ மக்கள் மத்தியில் அந்த ப்ராடக்ட்டு மனதிற்குள்ளே பதியும்.
அதே போல் கிரிக்கெட் பிளேயருங்கிறது குரு, சாஸ்திரங்கிறது அவர் கையில் இருக்கிற ப்ராடக்ட். இப்போ குரு என்ன பண்ணுறாராம், தன்னுடைய சாஸ்திரத்தை தனக்குள்ளே வச்சு அதனுடைய பலன் தனக்குள் இருப்பதை காட்டி சிஷ்யர்களை ஈர்க்கின்றார். அதற்கு பிறகு என்ன செய்கின்றார், அப்படியே தான் மறைந்து கொண்டு சிஷ்யனை சாஸ்திரத்திற்குள் விட்டு விடுகின்றார். இப்போ சில பேர் குரு கிட்ட வந்துட்டு சாஸ்திரத்தை விட்டு விடுவார்கள். அப்படி விட்டால் அதற்கு பிறகு உருவாகிறது தான் கல்ட் அப்படின்னெல்லாம் சொல்கிறது. கல்ட் அப்படின்னு சொன்னால் சாஸ்திரத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது, அந்த தனிப்பட்ட மனிதருக்கு முக்கியத்துவம் செல்லும் பொழுது இது எப்படி இருக்குன்னா, அட்வர்டைஸ்மெண்ட்டில் எந்த ப்ராடக்டை காட்ட விரும்பினாரோ அதை விட்டுட்டு அந்த ஆளை மட்டும் பிடிச்சிக்கிறது போல் இருக்குது. இப்போ குரு ஆரம்பத்தில் சிஷ்யர்களை தன் வசத்தை கொண்டு பிறகு அப்படியே சாஸ்திரத்திற்குள் அவர்களை விட்டு விட்டு போயிடுவார். போயிட்டு வேற ஆள் பிடிப்பார். இப்படியே அவர் செய்து கொண்டு இருப்பார். பிறகு சிஷ்யன் என்ன பண்ணணும்னா, கடைசியில் சாஸ்திரமே சொல்லுது நீ என்னையும் விட்டுரு, எவ்வளோ நாள் என்ன பிடிச்சிருக்கணும்னா என்னிடமிருந்து அறிவை அடையிற வரைக்கும் நான், பிறகு என்னையும் விட்டுட்டு அந்த அறிவை உனக்குள்ளே வச்சு நிலைப்படுத்தி நீ மோட்சத்தை அடை. சாஸ்திரமே சாஸ்திரத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கின்றது. இப்படி இந்த சாஸ்திரத்துக்குள்ளே தான் நம்ம போகணும். அதுவும் பர்மனெண்ட்டாக கிடையாது, அதுவும் ஒரு வே பாசிங் த்ரூ, அது வழியாக நம்ம போயாகணும். அதற்கு துவாரமாக இருப்பவர் ஆசிரியர். அப்படி அந்த ஆசிரியருக்கு நாம் பணிவிடை செய்யும் பொழுது, சேவை செய்யும் பொழுது அதன் வழியாக நாம் சாஸ்திரத்திற்குள் செல்ல முடியும். இப்போ என்ன பிரயோஜனம், முக்கியமான பிரயோஜனம் என்னவென்றால், சேவையின் மூலமாக கிடைப்பது சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை. காரணம் என்ன, நேரடியாக சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை வராது, குருவின் மூலமாகத்தான் வரும். அது ஒரு முக்கியமான பிரயோஜனம். இனி அடுத்த பிரயோஜனம் என்னவென்றால், சிஷ்யன் விதவிதமான பலகீனங்களுடன் இருப்பான். சாஸ்திரம் பொதுவாக பேசப்பட்டுள்ளது, என்னென்ன பலம் என்னென்ன பலகீனம் என்றெல்லாம். குருவானவர் பொதுவாக வகுப்பில் எல்லா விதமான சாதனைகளையும் பேசுவார். சில சமயங்களில் ஒரு சிஷ்யனுக்கு தனிப்பட்ட விதத்தில் உபதேசம் தேவைப்படும். இப்போ குருவினுடைய அருகில் போகிறதுனால சிஷ்யனுக்கு ஒரு பிரயோஜனம் என்னென்னா, குருவை இவன் தெரிந்து கொள்ளலாம். ரெண்டு விதத்தில் பிரயோஜனப்படும். குருவை நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விதத்தில் அவரிடம் இருந்து தொடர்ந்து படிக்கணுங்கிற அறிவு கிடைக்கலாம். இல்லை இனி இவர்கிட்ட இருந்து நம்ம போயிடலாம், அந்த அறிவும் குரு பக்கத்தில் போனால் தான் தெரியும். தூரத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது. இப்போ அவரிடம் தொடரலாமா அல்லது வேண்டாமாங்கிற அறிவு குருவை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு சேவை பயன்படும். இந்த சேவையினுடைய இனியொரு பிரயோஜனம், குரு சிஷ்யனை புரிந்து கொள்ள இந்த சேவை பயன்படும். காரணம் என்ன, குருவுக்கு இவன் சேவை செய்யும் பொழுது குருவானவர் அந்த சிஷ்யனுடைய தனிப்பட்ட பலம் தனிப்பட்ட பலகீனத்தை அவர் அறிந்து கொள்கின்றார். இந்த குருவுக்கெல்லாம் யார் மனதில் என்ன ஓடுது அப்படிங்கிற ஞானமெல்லாம் சித்தெல்லாம் கிடையாது. அவருடைய மனதில் ஓடுற எண்ணத்திலேயே பற்றில்லாமல் இருக்கார். இனியொருவருடைய மனதில் என்ன ஓடுதுன்னெல்லாம் அவருக்கு தெரியாது. அருகில் வருபவரிடம்தான் அவருக்கு தெரியும். அப்போ சிஷ்யன் தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றான் குருவிடம். இப்போ தனிப்பட்ட முறையில் குருவானவர், நீ இந்த காரியத்தை செய், நீ இந்த சாதனையில் ஈடுபடு, நீ இந்த சாதனையில் ஈடுபடாதே, உனக்கு இந்த சாதனை உகந்ததல்ல என்று சில சமயங்களில் தனிப்பட்ட முறையில் செய்யப்படுகின்ற உபதேசம் முக்கியமாகும். அதற்கு தன்னை குருவிடம் வெளிப்படுத்த சேவையானது ஒரு துவாரம், ஒரு மார்க்கமாக அமையும். குருவை புரிஞ்சுக்கிறதுக்கும் குரு சேவை தேவை, குருவுக்கு தன்னை புரிய வைப்பதற்கும் சிஷ்யனுக்கு இந்த சேவையானது பயன்படும். அப்படி சேவை இல்லை என்றால் சில சமயங்களில் போய் ஆசிரியரிடம் இதுதான் என்னுடைய மனநிலைன்னு சொன்னாலும் புரிந்து கொள்வார். இருப்பினும் இந்த சேவையினுடைய பலன் இவ்விதம் பயன்படும். பிறகு இறுதியாக ஒரு நியதி இருக்கின்றது, யதா உபாஸ்தே ததா பவதி என்று. யதா உபாஸ்தே என்றால்
நீ எதை வணங்குகின்றாயோ, எதை தியானிக்கின்றாயோ, நீ அதுவாக ஆகின்றாய். இப்போ நம்ம ஒருவருக்கு சர்வீஸ் பண்ணோம் என்றால் அவரிடம் என்ன குணம் இருக்கின்றதோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கின்றது. இவ்விதம் இந்த அகங்காரத்தை நீக்க, பணிவை அடைய. ஏன் பணிவை அடையணும்னா, சில பேர் மற்றவர்களிடம் தன்னுடைய அகங்காரம் புத்தியை சரணடைய வைக்க மாட்டார்கள். அப்படியெல்லாம் அந்த பிரதிபந்தங்களை எல்லாம் நீக்க இந்த சேவையானது பயன்படுகின்றது. குறிப்பாக சாஸ்திரத்தில் ஸ்ரத்த வர்றதுக்கும் ஞானத்தினுடைய பலனை பார்ப்பதற்கும் இந்த சேவையானது நன்கு நமக்கு பயன்படுகின்றது. நம்மெல்லாம் சரியான ஆசிரியர், சரியான மாணவர்களை பற்றி பேசிகிட்ருக்கோம். ஏதோ இருந்துகிட்ருக்கு, அதை பற்றியெல்லாம் நம்ம பேசலை. பலர் சிஷ்யர்களுடைய யாராவது சேவை செய்ய வர்றேன்னா அதனையெல்லாம் ரொம்ப அட்வான்டேஜ் பயன்படுத்தி கொள்கிறார்கள். அப்படி பக்குவம் இல்லாதவர்களை பற்றி நாம் பேசவில்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு உதாரணம் சொல்கிறார். பக்குவம் இல்லாத குரு கிட்ட ஒரு சிஷ்யன் கிடச்சிட்டா அது எப்படி இருக்கும்னு சொல்லி. சிறிய பாம்பு பெரிய தவளையை பிடிச்சிடுதான். அது என்ன பண்ணும்? விடுறதுக்கும் மனசில்லை, உள்ள முழுங்கி ஜீர்ணிக்கிறதுக்கும் முடியாது, சக்தி இல்லை. அப்படி அந்த சிஷ்யன் மாட்டிக்குவானா. 2 பேர்த்துக்கும் கஷ்டம், சிஷ்யனுக்கும் கஷ்டம், குருவுக்கும் கஷ்டம். அப்படி இல்லாமல் அதை பற்றியெல்லாம் நம்ம பேசவில்லை. சரியான ஆசிரியரிடம் சரியான சிஷ்யன் சந்திக்கும் பொழுது அதனால் வருகின்ற பலன் இவைகள் என்று நாம் பார்த்தோம். இனி அடுத்த கேள்வி, சரியான குருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இவர் தான் சரியான குருன்னு கண்டுபிடிக்கிற அளவு நமக்கு ஞானம் இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, அப்புறம் நமக்கு எதுக்கு குரு? இவர் தான் சரியான குருன்னா பாம்பின் கால் தானே பாம்பரியம். அதனால் சரியான குரு யாருங்கிற பிரச்சனை நமக்கு வேண்டாம். சரியான சிஷ்யனாக நம்ம மாறுவோம் முதல்ல, பிறகு அது பகவானுடைய வேலை சரியான குருவிடம் நம்மை சேர்ப்பது. அப்படி நம்ம நம்மை உயர்த்தி வருவோம், மீதியெல்லாம் பகவான் பார்த்து கொள்வார். அப்படி இங்கு ஆச்சாரிய உபாசனம் பகவான் ஒரு சாதனையாக கூறுகின்றார். இதெல்லாம் ஞானத்துக்கு நேரடியான சாதனை. பல விதத்தில் இவைகள் நமக்கு பிரயோஜனத்தை தருகின்றது. இனி நாம் அடுத்த வேல்யூ, அடுத்த பண்புக்கு செல்லலாம். ஆச்சாரிய உபாசனம். அடுத்தது சௌச்சம். 7வது வேல்யூ சௌச்சம். சௌச்சம் என்றால் தூய்மை என்று பொருள். சௌச்சம் என்றால் தூய்மை. தூய்மை 2ஆக பிரிக்கப்படுகின்றது. சௌச்சம் ஹி த்விவிதம் புரோக்தம். சௌச்சம் த்விவிதம் புரோக்தம், 2ஆக தூய்மை பேசப்படுகின்றது. ஒன்று பாஹ்யம், இனி ஒன்று ஆந்தரம். பாஹ்ய சௌச்சம், ஆந்தர சௌச்சம் என்று 2ஆக பேசப்படுகின்றது. வெளி தூய்மை, உள் தூய்மை. பாஹ்யம்னா வெளியே, ஆந்தரம்னா உள் தூய்மை. வெளியே தூய்மையாக இருத்தல், உள்ளே தூய்மையாக இருத்தல். இதுவும் ஒரு பண்பாக இங்கு பகவான் பேசுகின்றார். இதெல்லாம் ஸ்கூலில் இருக்கும்போதே படிக்க வேண்டிய வேல்யூ. இருந்தாலும் இங்கே பகவான் சொல்கின்றார், ரொம்ப ஆரம்ப நிலையில் இருக்க வேண்டிய பண்பு, ஆனால் இருப்பதில்லை என்றதனால் இங்கு இது பேசப்படுகின்றது. பாஹ்யம் என்றால் நம்முடைய உடல், இதெல்லாம் பாஹ்யம். உடலை தூய்மையாக வைத்திருத்தல். பிறகு மற்ற பொருள்கள், உடை, நம்முடைய உடையை தூய்மையாக வைத்திருத்தல். நாம் இருப்பிடத்தை தூய்மையாக வைத்திருத்தல். பிறகு எவைகளையெல்லாம் நாம் பயன்படுத்துகின்றோமோ அவைகளை தூய்மையாக வைத்திருத்தல். பகவத்கீதா புஸ்தகம் முதல் கொண்டு, அதான் பார்க்குறேன் புஸ்தகத்தை எப்படி வச்சுருக்கீங்கன்னு. அப்படி புஸ்தகம் முதல் கொண்டு எல்லா பொருள்களையும், எதையெல்லாம் நாம் பயன்படுத்துகின்றோமோ அதை தூய்மையாக வைத்திருத்தல். இருக்கின்ற இடம், உறங்குகின்ற இடம், எல்லா பொருள்களையும் தூய்மையாக வைத்திருத்தல், அது பாஹ்யம். ஆந்தரத்துக்கு பிறகு வருவோம். இந்த பாஹ்யம் என்பது வெளி தூய்மை, அது நமக்கு ரொம்ப முக்கியம். வெளி தூய்மை சில பேர் செய்வார்கள். காரணம் என்னென்னா, 4 பேர்த்துக்கு தெரிஞ்சிடுமேங்கிற பயத்தில்
உள் தூய்மை ரொம்ப குறைவாக செய்வார்கள், யாருக்கும் தெரிவதில்லைன்னு. பிறகு பார்ப்போம் உள் தூய்மையை பற்றி. வெளி தூய்மையும் கூட எந்த இடம் மற்றவர்களுக்கு தெரிகின்றதோ வீட்டில் அந்த இடம்தான் தூய்மையாக இருக்கும். இப்போ மற்ற இடங்கள் யாரும் வந்து போகாத இடத்த பார்த்தோம்னா தான் தெரியும் எவ்வளவு அசுத்தமாக இருக்கும் என்று. அப்படி இல்லாமல் எல்லா பொருள்களையும் தூய்மையாக வைத்திருத்தல், உடல், உடை, இருப்பிடம், மற்ற நாம் பயன்படுத்துகின்ற பொருள்களெல்லாம். இப்போ இதெல்லாம் நம்ம தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்றால் இதற்கென்று எஃபர்ட், தனி அதிக முயற்சி தேவைப்படுகிறது. ஏன் பலர் இவைகளையெல்லாம் தூய்மையாக வைத்திருப்பதில்லைன்னா இதற்கான முயற்சியை அவர்கள் செய்வதில்லை. பிறகு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. உன்னை தூய்மையாக வச்சுருக்கணும்னா அதற்காக காலத்தை கொடுக்க வேண்டியது இருக்குது, பிறகு பொருளை கொடுக்க வேண்டியது இருக்குது. தூய்மைப்படுத்துவதற்குன்னு எவ்வளவு சாதனை இருக்குது. ஏர் பியூரிஃபையர் முதல் கொண்டு எல்லாத்தையும் தூய்மையாக வச்சுக்கணும்னு எவ்வளவோ பொருள்கள் இருக்குது. இப்போ அதெல்லாம் நம்ம விலை கொடுத்து வாங்கணும், காலத்தை கொஞ்சம் பயன்படுத்தணும், உடல் உழைப்பு முயற்சியை கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தா தான் வெளி சூழ்நிலையை தூய்மையாக வைத்திருக்க முடியும். இப்போ இதையெல்லாம் கொடுக்கல, சரியான நேரம், உழைப்பு, பொருள் இதையெல்லாம் செலவிடவில்லை என்றால் வெளியே ரொம்ப அசுத்தமாக இருக்கும். கடைசியில் தூய்மையான ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் என்றால் இந்த தூய்மையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். இதற்கு என்ன உபாயம்னு சொல்கிறது? இதற்கு என்ன உபாயம்னா அவேர்னஸ் தான். தூய்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அதனுடைய தேவை அல்லது அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும். இப்போ வெளி சூழ்நிலைகளை நம்ம தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இனி ரெண்டாவதுக்கு வருவோம். ஆந்தரம். ஆந்தரம் என்றால் மற்றவர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத நம்முடைய உடலாக இருக்கின்ற மனம், புத்தி, சித்தம் இவைகளை தூய்மையாக வைத்திருத்தல். சூக்ஷ்ம சரீரத்தை, நம்முடைய மனதை தூய்மையாக வைத்திருத்தல், அது ஆந்தரம். இப்போ வெளியே உடலை தூய்மையாக வச்சுருக்கோம். சில பேர் அதுவும் வச்சுருக்கிறது இல்லை, சென்ட்டை போட்டு மறைச்சி விடுகிறார்கள். ஏன் வெளியே கொஞ்சம் அதிக கவனம் கொடுக்குறோம்னா 4 பேர்த்துக்கு தெரிகிறது. நம்ம மனசு 4 பேர்த்துக்கு தெரிவதில்லை. அப்படி தெரிஞ்சால் யாராவது கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போக முடியுமா? அல்லது யாராவது வீட்டுக்கு நம்ம கெஸ்ட்டாக போக முடியுமான்னா காரணம் என்ன? வெளியே தெரியாததுனால ரொம்ப சேஃபாக இருக்குது. ஆகவே என்ன செய்கின்றோம்? அதற்கு தேவையான முயற்சியை நாம் கொடுப்பதில்லை. மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ நம்ம மனசாட்சிக்கு தெரிகின்றது. ஆகவே அதில் நாம் கவனம் கொடுக்க வேண்டும். அதில் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல எமோஷன்ஸ், நல்ல உணர்வுகள், அன்பு, கருணை, மன்னித்தல், இப்படி என்னென்ன வேல்யூஸை பார்க்குறோமோ அதெல்லாம் இங்கு வருகின்றது, நல்ல பண்புகள். அடுத்தது புத்தியில் தூய்மை என்றால் சில பேர்த்துக்கு அறிவு நல்லா இருக்கும், கூர்மையாக இருக்கும். ஆனால் எப்பொழுதுமே அந்த புத்தி குறுக்கு புத்தியாக இருக்கும். யாரை எப்பொழுது என்ன செய்யலாம், எப்படி யாரை கவிழ்க்கலாம், இப்படியே புத்தி வேலை செய்யும். அப்படி இல்லாமல் தூய்மையான புத்தி, நல்ல விதத்தில் அறிவை பயன்படுத்துதல். வெறும் அறிவு மட்டும் கூர்மையாக இருந்தால் போதாது. ஏன்னா மற்றவர்களை ஏமாற்றணுன்னாலும் கூட கூர்மையான புத்தி வேண்டுமல்லவா? அப்படி அந்த புத்தி தூய்மையாக இருத்தல். சித்தம் என்றால் மெமரி, நல்ல விஷயங்களை மட்டும் மனசில் நினச்சிட்ருக்கிறது. நம்மை அறியாமல் சில தவறான விஷயங்கள் மனசில் விழுந்தால் அதை சித்தத்துக்குள்ளே கொண்டு போய் டெபாசிட் பண்ணி வைக்கக்கூடாது. மனதில் எத்தனையோ எண்ணங்கள் வருகின்றது. நல்ல எண்ணங்கள் வந்தால் அதை மெமரியில் வச்சுக்கலாம். அல்லது சில கஷ்டமான, சங்கடமான, அசுத்தமான எண்ணங்கள் வந்தால் அதை போய் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுற மாதிரி மெமரியில் டெபாசிட் பண்ணி வைக்கக்கூடாது. நம்ம ஞாபகத்திலேயே அது இருக்கக்கூடாது. அப்படி சித்தத்தில் தூய்மை என்று வெளி உள் அனைத்திலும் தூய்மையாக இருத்தல். நம்ம அகிம்சை, அமானித்துவம், அதம்பித்துவம் எல்லாம் பார்த்தோமே, இவைகள் எல்லாமே ஆந்தர சௌச்சம்தான், உள்ளே தூய்மையாக வைத்திருத்தல். இதற்கு சாஸ்திரத்தில் எப்படி மனதை தூய்மைப்படுத்துவது என்பதற்கு
பிரசித்தமாக இந்த உபாயத்தை கூறுகிறார்கள். அந்த உபாயத்தை தான் பிரதிபக்ஷ பாவனா என்று சொல்லப்படுகிறது. பிரதிபக்ஷ பாவனா என்பது சாஸ்திரத்தில் பிரசித்தமான உபாயம். எதற்கு? மனதை தூய்மைப்படுத்த. இப்போ வெளியே தூய்மைப்படுத்துவதற்கும் ஒரு விதத்தில் என்ன செய்தால், இப்போ எந்த விதமான பொருள்களை பயன்படுத்தினா தூய்மையாகுமோ அதை பயன்படுத்துகிறோம். அதே போல் உள்ள எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால், நம்மிடத்தில் என்ன அசுத்தி இருக்கின்றது என்று முதல்ல பார்க்கணும். அதற்கு எதிரான பாவனையை கொண்டு வர வேண்டும். அதான் பிரதிபக்ஷ பாவனா என்று சொல்வது. நமக்குள்ள என்ன பலகீனம்னு பார்க்கணும். அதற்கு எதிரானதை கொண்டு வந்தோம்னா 2 எதிரிகள் ஒரே வீட்டில் இருக்க மாட்டார்கள். இப்போ 2 பகைவர்கள் ஒரே இடத்துல இருக்க மாட்டார்கள். நம்ம மனதிற்குள்ள 2 எதிரிகள் தொடர்ந்து அதிக நாள் இருக்க மாட்டார்கள். யாரோ ஒருவன் இருந்துட்டு இனி ஒருவர் வெளியே போயிடுவான். அப்படி தானே நடக்குது. வீட்டுக்குள்ளே வந்தால் 2 பேர்த்துக்கு ரகலை வந்துட்டு என்ன ஆகுது? கொஞ்ச நாளில் சரி நான் வெளியே போயிடுறேன்னு சென்று விடுகிறார்கள். அப்படி நம்ம எதிரியை கொண்டு வரணும். அதற்கு ஒரு சில உதாரணம் பார்த்தோம்னா, விருப்பு ஆசை என்பதற்கு எதிரி என்ன என்றால் வைராக்கியம். இப்போ விருப்பு என்பதனால நம்ம துயரப்பட்டு கொண்டிருந்தால், அசுத்தப்பட்டு கொண்டிருந்தால், வைராக்கியம் என்ற பாவனையை வளர்த்தி கொண்டால், வைராக்கியம்தான் ராகத்துக்கு விரோதி. பிறகு குரோதம், வெறுப்பு அல்லது கோபம்ங்கிறது ஒன்று இருக்குது. இந்த குரோதம்ங்கிறது மனதில் இருக்கும் பொழுது அதற்கு விரோதி சாந்திகி, அமைதி. அப்போ குரோதம்ங்கிறது உள்ளே இருந்ததுன்னா அமைதிங்கிற பாவனையை கொண்டு வந்தால், அமைதிங்கிற பாவனையை பயிற்சி செய்தால் இந்த அமைதியும் குரோதமும் சேர்ந்து ரொம்ப நாள் இருக்காது. ஒன்றா அமைதி போகும், குரோதம் இருக்கும், இல்லை குரோதம் போய் அமைதி இருக்கும். அது யார் வெல்கிறார்கள்ங்கிறது நம்ம செய்கின்ற முயற்சியை பொறுத்து. அதற்கு பிறகு லோபம் அப்படின்னு ஒன்று இருக்குது. லோபம்னா என்ன? யாருக்கும் கொடுக்காம தான் மட்டும் சுவைக்கணும், தான் மட்டும் வச்சுக்கணும், அனுபவிக்கணுங்கிற புத்தி. அது மனிதனுடைய சுபாவம்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒரு நல்ல குணம் கெட்ட குணம் இருக்குது. இப்போ நாயின்னு எடுத்துட்டால் அதுக்கு ஒரு நல்ல குணம் இருக்குது, நன்றி உணர்வுங்கிறது. அதற்கு சில கெட்ட குணங்கள் இருக்குது, சுபாவமாக இருக்குது. அப்படி பகவான் ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு குணங்கள் கொஞ்சம் இயற்கையாக படைச்சி வச்சுருக்கார். அப்படி மனுஷனுக்கு என்ன படைச்சி வச்சாருங்கிற கேள்வி வரும்பொழுது உபனிஷத்து லோபம் என்று சொல்கின்றது. அந்த லோபம்ங்கிற குணம் இருந்தால் தானம் என்ற உணர்வை நமக்குள் கொண்டு வர வேண்டும். யாருக்காவது எடுத்து கொடுத்து பழக வேண்டும். கஷ்டமாக தான் இருக்கும், கொடுக்கும்போது பல்ல கடிச்சிட்டு தான் கொடுப்போம், பரவாயில்ல, என்ன செய்கிறது, நமக்குள்ள அந்த லோபம்ங்கிறது போகணுமே. இப்போ உள்ள லோபம்னு போக வேண்டும் என்றால் தானம், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தல். மற்றவர்களுக்குன்னா நமக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ திருப்பி செய்வாங்களோ அவங்களுக்கல்ல, அவங்க நமக்கு தேங்க்ஸ்னு கூட சொல்ல மாட்டார்கள், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி முன்பின் தெரியாதவர்களுக்கு அல்லது யாருக்கு டிசர்விங் பர்சன், யாருக்கு தகுதி இருக்கோ அவர்களுக்கு நாம் எடுத்து கொடுத்தல். லோபம்ங்கிறது போகிறதுக்காக தானம்ங்கிறத நாம் செய்து பழக வேண்டும். அதே போல் மோகம், மயங்குகின்ற புத்தி இருந்தால் அதற்கு ஞானம்தான் வந்தாகணும், அறிவு தான் வர வேண்டும். இப்போ மோகத்துக்கு விரோதி ஞானம். அப்புறம் மதம், கர்வமெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோமே. தானம் ஒருத்தர் ரொம்ப பண்ணுறார், உடனே அவருக்கு என்ன இருக்கும், என்ன மாதிரி எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னு ஒரு கர்வம் விட்டது. உடனே வினயம், பணிவு. இப்போ மதம்னு விட்டால் பணிவு. பிறகு ஒருவர் எப்பொழுதுமே உறங்கி கொண்டிருக்கின்றார், தமஸ், அவர் ரஜஸ் எடுத்துக்கணும். ரஜஸ்லேயே ரொம்ப இருந்தார்னா அதற்கு விரோதி சத்துவம். அப்படி இதைத்தான் பிரதிபக்ஷ பாவனைன்னு சொல்வது. முதல்ல நமக்குள்ள என்னென்ன பலம் என்னென்ன பலகீனம் இருக்குன்னு பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து அவைகளை முயற்சி செய்து நீக்குதல் தான் ஆந்தர சௌச்சம், உள்ளே தூய்மை. இந்த சௌச்சம்ங்கிறது மற்ற எல்லா வேல்யூஸை பின்பற்றும் பொழுது நமக்கு இந்த சௌச்சம் என்பது கிடைத்து விடும். ஏதோ ஒரு பண்பை நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டோம்னு வைத்துக்கொள்வோம்.
பிறகு மற்றதும் அதை அறியாமல் சேர்ந்து நமக்கு வந்துவிடும். அதே போல் ஒரு கெட்ட குணத்தை சீரியஸாக எடுத்துட்டோம் அப்படின்னா மற்றதும் சேர்ந்து வரும். அப்படி இந்த சௌச்சம் என்று சொல்வதில் மற்ற எல்லா வேல்யூஸும் நமக்கு வருவது தான் இங்கு சௌச்சம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இதற்கு இந்த பிரதிபக்ஷ பாவனைங்கிறது ஒரு முக்கிய பாவனை. அடுத்த சில சாதனைகளெல்லாம் பகவானே சொல்ல போகிறார், பக்தி இவைகளெல்லாம். காரணம் என்னென்னா, மனதுக்குள்ளே அவ்வளவு சுலபமாக தூய்மையை அடைஞ்சு விட முடியாது. அது முயற்சி பண்ணும் பொழுது பல முறை நாம் தோல்வி அடைவோம். அதனால தான் மனதை அப்படியே வச்சுட்டு கோயிலுக்கு போகிறது, பூஜை பண்ணுறது, இதெல்லாம் செய்வது ரொம்ப சுலபம். இந்த மனதில் இருக்கின்ற சில தீய உணர்வுகளை மாற்றுங்கள்னு சொன்னால் அவர்களுக்கு கோபம் வந்துடும், அவர்களுக்கு கஷ்டமாயிரும். அதனால் அந்த சாதனையை விட்டு விடுவார்கள். காரணம் என்ன? அதில் தோல்வி வரும். அதற்கு பக்தி, சத் சங்கம் முதலிய சாதனைகளெல்லாம் நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம மற்ற பண்புகளை பின்பற்றுவதற்கு என்ன சாதனைகளோ அந்தந்த பண்பை பின்பற்ற அந்தந்த சாதனைகள் செய்து மன தூய்மை என்ற ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும். இப்போ இத்துடன் சௌச்சம் என்பது முடிவடைகின்றது. இப்போ சௌச்சம் என்றால் வெளியே தூய்மையாகவும் உள்ளே தூய்மையாகவும் வைத்திருத்தல். முதல்ல வெளியே தூய்மை ஆரம்பிப்போம், அதற்கு பிறகு உள் தூய்மைக்கு வருவோம். இப்போ வெளியே தூய்மைன்னு சொன்னால் நம்ம சுற்றுப்புறங்கள், நம்ம வீடு மட்டும் நல்லா இருக்கணும்னு எல்லாம் எடுத்து ரோட்டில் கொட்டுறது அதுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் நம்ம பார்க்குறோம், கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த பண்பு நமக்கு வர வேண்டும். அதிலெல்லாம் கஷ்டம். ஒரு பொருள் அப்படியே சுலபமாக எடுத்து வெளியே எறிகிறது சுலபம். இப்போ காரில் போயிட்டுருக்கோம், வாழைப்பழத்தை சாப்பிட்டோம், உடனே விண்டோவை திறந்து வெளியே போடுறது சுலபம் தானே. அதை வச்சிருந்து வேறு எங்காவது வீட்டில் போய் டஸ்ட்பினில் போடுறது அது சுலபமாக கடினமாக? அது கஷ்டம்தான். ஏன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் எதில்? வாழைப்பழத்தில் தான், அந்த தோல் மேலே கிடையாது. நம்ம அதை கவனமாக வச்சுருந்து அதை போட வேண்டிய இடத்துல போடணும்னா அதில் ஒரு பெயின் இருக்குது. ஆனால் அதில் ஒரு பெரிய பிரயோஜனம் இருக்குது. என்ன பிரயோஜனம்னா, பகவான் சொன்ன ஒரு பெரிய வேல்யூவை பின்பற்றி விட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய பிரயோஜனம். அப்படி எல்லா நிலையிலும் தூய்மையை பின்பற்றுதல், வெளி தூய்மை, உள் தூய்மை, இதை சௌச்சம் என்று அழைக்கின்றார். இனி அடுத்தது 8வது வேல்யூ சௌச்சம், ஸ்தைரியம். அடுத்தது இங்கு பகவான் கூறுவது ஸ்தைரியம். இந்த ஒரு ஸ்லோகத்தில் 9 வேல்யூ வச்சுருக்கார். இப்போ நம்ம 8வது வேல்யூவில் இருக்கிறோம், பண்பில் ஸ்தைரியம். ஸ்தைரியம் என்றால் உறுதி. உறுதி, எடுத்துக்கொண்ட விஷயத்தில் உறுதியாக இருத்தல். உறுதியாக இருத்தல். சில சமயங்களில் என்ன சொல்லுவோம் தெரியுமோ, நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதில் ரொம்ப உறுதியாக இருந்தால் அந்த விஷயம் நல்ல விஷயமா இல்லைன்னா பிடிவாதம்னு சொல்லுவாங்க. அவன் ரொம்ப பிடிவாதமாக இருக்கான். யாருமே கீத கிளாஸுக்கு போகணுன்னு பிடிவாதமாக இருக்காருன்னு சொல்ல மாட்டார்கள். பிடிக்கலைன்னா பிடிவாதம்னு சொல்லுவார்கள். இந்த இடத்துல உறுதியாக இருத்தல். இதுக்கு சமஸ்கிருதத்தில் இனி ஒரு சொல் இருக்கின்றது, திருதிஹி என்று சொல்வார்கள். திருதிஹி அல்லது ஸ்தைரியம் என்றால் உறுதியாக இருத்தல், ஃபேம். ஸ்திரதா, நகி நகிரே அப்படின்னெல்லாம் பாடுகிறார்கள் அல்லவா. மனசு உறுதியாக இல்லையே, மனம் உறுதியாக இல்லையே, சஞ்சலமாக இருக்கிறதே என்று. அந்த ஸ்திரதா, அப்படி ஸ்திரமாக இருத்தல் தான் ஸ்தைரியம். ஸ்திரஸ்ய பாவக ஸ்தைரியம், ஸ்திரமாக இருக்கின்ற தன்மை. இனி அடுத்த கேள்வி, எதில் ஸ்திரமாக இருத்தல் என்றால் 2 விஷயத்தில் ஸ்திரமாக இருத்தல். ஒன்று சாத்தியம், லட்சியம். எதை நம்ம குறிக்கோளாக எடுத்துக்கொண்டோமோ அதில் ஸ்திரமாக இருத்தல். இது என்னுடைய குறிக்கோள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் உறுதியாக இருத்தல். 2வது, வெறும் குறிக்கோளில் மட்டும் உறுதியாக இருந்தால் போதாது, லட்சியத்தில் மட்டும், சாத்தியத்தில் மட்டும் உறுதியாக இருந்தால் போதாது, அதற்கான சாதனைகளை பின்பற்றணும். சாதனையின்றி சாதிப்பார் இல்லைன்னு சொல்கிறோம். அந்த சாதனையில் உறுதியாக இருத்தல். சாதனே சாத்தியேச்ச ஸ்தைரியம்.
சாதனையிலும் சாத்தியத்திலும் உறுதியாக இருத்தல். இப்போ ஒரு லட்சியத்தை அடையணும்னு முடிவு செய்து கொண்டால் அந்த லட்சியத்தில் உறுதியாக இருக்கணும். அதுதான் என்னுடைய லட்சியங்கிறதுல உறுதி இருக்கணும். ஆனால் என்ன ஆகும் என்றால், சுலபமாக ஏதோ ஒரு லட்சியத்தை நம்ம சொல்லிவிடுவோம். இந்த லட்சியத்தை நான் அடைய போகிறேன். இங்கே வேல்யூவை படிக்கும்போது நமக்கு என்ன ஆசை வரும்? இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குமே, அப்போ நான் கோபத்தை விட போகிறேன், அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா இவைகளையெல்லாம் பின்பற்ற போகிறேன்னு சொல்லி இந்த வேல்யூவெல்லாம் லட்சியமாயிரும். காரணம் என்ன? லட்சியத்தை முடிவு பண்ணுறது ரொம்ப சுலபம். ஆனால் அந்த முடிவை தொடர்ந்து வச்சுருக்கிறது தான் ரொம்ப கடினமாக இருக்குது. கொஞ்ச நாள் அப்படியே எவாப்ரேட் ஆகி போன மாதிரி இருக்குது. மறுபடியும் பேட்ரி சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்குது. மறுபடியும் பேட்ரி அப்படியே போயிட்டுருக்கு. காரணம் என்ன என்றால், அந்த லட்சியத்திற்காக சில சாதனைகள் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்போ சில கஷ்டங்கள் வருகின்றது. அதில் உறுதியாக நாம் நிற்பதில்லை. அதனால் என்னென்னா, சாதனையில் வருகின்ற உறுதியின்மையினால் சாத்தியத்தை நம்ம மாற்றிடுறோம். காரணம் என்ன? இதை பின்பற்றினா தான் அது கிடைக்கும்னா, சரி அது வேண்டான்னு விட்டுட்டோம்னா சிஏ எழுதுகிற மாதிரி முதல்ல முக்கிய முடிவு பண்ணியாச்சு படிக்கலான்னு சொல்லி, பிறகு சாதனையை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஏதோ பேங்க்கில் போய் அல்லது யாரோ அக்கௌண்டண்ட்டாக இருந்துட்டு வாழ்க்கையை கழிச்சிடலாம், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து வெடிய ஏன் அப்படிங்கிற எண்ணம் வந்து விடும். காரணம் என்ன? சாதனை கடினமாக இருக்கும் பொழுது சாத்தியத்தில் நமக்கு உறுதி சென்றுவிடும். இது என்ன ஆகும்னா அந்யோன்யம். சாதனை கடினம் ஆன உடனே சாத்தியத்தில் உறுதி போகுது. சாத்தியத்தில் உறுதி போன உடனே மீண்டும் அந்த உறுதியின்மை சாதனையில் உறுதியின்மை ஆகிவிடுகிறது. அப்போ என்ன ஆகும்னா ஒன்றும் கிடையாது, சாத்தியமும் போச்சு சாதனையும் போச்சு. என்ன வேஸ்ட்டுன்னா இவ்வளோ கிளாஸ் கேட்டது தான் வேஸ்ட்டு. காரணம் என்ன? சாத்தியமாக நம்ம நிச்சயம் பண்ணி பிறகு கொஞ்ச நாளில் அந்த சாத்தியம் போச்சு, அந்த சாதனையும் சென்று விட்டது. அப்படி எல்லாம் ஆரம்ப சூரர்களாக நம்ம இருக்கோம். அப்படி இருக்கக்கூடாதுன்னு பகவான் சொல்கிறார். இப்போ ஸ்தைரியம்னா ஒன்றை ஆரம்பித்து விட்டால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும். பிராணனை கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். சாவதற்கும் அதற்காக தயாராக இருக்க வேண்டும். அப்படி உறுதியாக இருந்தால் தான் நம்ம அந்த லட்சியத்தை அடைவோம். இந்த நாயன்மார்கள் ஆழ்வார்கள் கதையெல்லாம் எடுத்து படித்தீர்கள் என்றால் எல்லாம் பகவான் கடைசி டெஸ்ட் என்ன, உனக்கு பக்தி இருக்கா, நம்பிக்கை இருக்கா என்று உறுதியான நம்பிக்கை இருக்கின்றதா, அதான் ஃபைனல் டெஸ்ட்டு. அதில் பாஸ் பண்ணிட்டோம், பிறகு என்னென்ன கிடைக்க வேண்டியது கிடைச்சாச்சு. அப்படி அந்த உறுதி இந்த இரண்டில் இருக்க வேண்டும். லட்சியத்தில் இருக்கணும், அதற்கான சாதனையில் இருக்கணும். அதனால தான் ஆரம்பத்தில் எது நமக்கு சாத்தியமோ அதில் நம்ம முடிவு செய்யணும். இப்போ ஒரு நாள் ஒருவர் 8 வேளை சாப்பிட்றாருன்னு வச்சுக்குவோமே. ஒரு நாள் அவர் ஒரு முடிவு பண்ணுறார், நாளையிலேருந்து ஒரே வேளை தான் சாப்பிடுவோம். அது முடியுமோ? முதல்ல 7 வேளையாக குறைக்கிறதே பெரிய விஷயம். பிறகு 6ஆக குறைக்கிறது, 5ஆக குறைக்கிறது. இப்படி நமக்கு எது சாத்தியமோ அதை உணர்ந்து அதை லட்சியமாக வச்சு பழகணும். அதில் ஒரு வெற்றி அடையணும். பிறகு ஒரு பெரிய சந்தோஷம் வரும். 8 வேளை சாப்பிட்ருந்தேன், இப்போ 7 வேளை தான் சாப்பிட்றேன்னு ஒரு பெரிய சந்தோஷம் வரும். பிறகு அப்படியே குறையும். அப்படியே குறைஞ்சு பிறகு எதை இறுதியாக அடைவோமோ அதை அடைவோம். அதனால தான் நம்ம மனதில் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சாத்தியத்தையே பலதாக பிரித்து வைக்கணும். பரம சாத்தியம், இப்பொழுது சாத்தியம், என்னுடைய கடைசி லட்சியம் இதுன்னு முடிவு பண்ணணும். அதற்கு பிறகு நான் எங்கே இருக்கேன்னு பார்த்துட்டு கடைசி லட்சியம் அதுதான், அதற்கு முன்னாடி என்னுடைய லட்சியம் என்ன, இப்பொழுது என்னுடைய லட்சியம் என்ன என்று பார்க்கணும். இப்போ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் நான் எம்டி ஆகணும்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருந்தான்னா, இப்போ இவன் செய்ய வேண்டிய லட்சியம் என்ன, இவனுக்கு முன்னாடி இருக்கிறது என்னன்னா ஒழுங்காக 7th போய் உட்காரணும், அதற்கு பிறகு 8th போய் உட்காரணும். பரம லட்சியம் எதுவோ இருக்கட்டும், தனக்கு முன்னாடி என்ன லட்சியம்னு பார்க்கணும். அதைத்தான் நம்ம லட்சியமாக எடுத்துக்கொண்டு பிறகு அதற்குரிய சாதனையை நாம் உறுதியாக பின்பற்ற வேண்டும். அதைத்தான் இங்கு பகவான்
தைரியம் என்று கூறுகின்றார். பிறகு சாஸ்திரத்திலே ஒன்று சொல்வார்கள், நல்லதுக்கு தான் தடைகளே இருக்கான், தவறானதை பின்பற்றணும்னா தடைகளே வராதான், உதவி தான் வருமா. நல்லதை பின்பற்றணும்னா தடைகளாம். ஸ்ரேயாம்சி பகுவிக்னானின்னு சொல்வார்கள். ஸ்ரேயஸுக்கு பல தடைகள், ஸ்ரேயஸ்தரே விக்னதரம்னு சொல்வார்கள். அதிக நல்லதுன்னா அதிக தடைகளாம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த தடைகளையெல்லாம் நீக்கி நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இனி அடுத்த கருத்து, உறுதியாக இருக்க உபாயம் என்ன? இப்போ நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம், இது லட்சியம்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு முன்னாடி இருக்கிறது என்ன? இந்த வேல்யூஸ் எல்லாம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற பார்க்க போகின்ற பண்புகளெல்லாம் நமக்கு இப்போ லட்சியமாக இருக்கணும். பிறகு மோக்ஷம் ஆத்ம ஞானம் எல்லாம் கொஞ்சம் பின்னாடி இருக்கட்டும், அதெல்லாம் பரம லட்சியமாக இருக்கட்டும். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறது நம்முடைய குணத்தை, நம்மளுடைய மனதை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். அதுதான் நம்முடைய லட்சியம். இப்போ இப்படிப்பட்ட லட்சியத்துக்கு சாதனைகளையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த சாதனைகளை நம்ம தொடர்ந்து பண்ணணும். இப்போ 2 இடத்துல உறுதி வேணும், லட்சியம் சாதனை. இந்த 2 இடத்துலையும் உறுதியாக இருக்கிறதுக்கு வேறு சில வேல்யூஸ் நமக்கு துணை புரிந்து ஆக வேண்டும். அவைகள் என்ன என்று இப்பொழுது ஒரு சிலவற்றை பார்க்கலாம். இப்போ முதல் வேல்யூ என்னவென்றால், ஏற்கனவே நம்ம பார்த்தது திதிக்ஷா என்கின்ற வேல்யூ. திதிக்ஷா, நம்ம திதிக்ஷாங்கிற வேல்யூ எதில் பார்த்தோம் ஞாபகம் இருக்கோ? சாந்திகிங்கிற இடத்துல 2 பண்பு இருக்குன்னு பார்த்தோம். சாந்திகினா பொறுமை, சகிப்புத்தன்மை. இனி ஒன்று மன்னித்தல், மற்றவர்களுடைய தவற மன்னித்தலுக்கும் சாந்தி என்றும். பிறகு திதிக்ஷா என்றால் பொறுமையாக இருத்தல், சகித்து கொள்ளுதல், சகிப்புத்தன்மைன்னு பார்த்தோம். இப்போ இந்த சகிப்புத்தன்மை யார் வளர்த்தி கொள்கிறார்களோ அவர்கள்தான் உறுதியாக இருப்பார்கள், உறுதியாக இருக்க முடியும். இப்போ சகிப்புத்தன்மையை நம்ம வளர்த்தி கொண்டே இருக்கணும். காரணம் என்ன? கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் கூட சகிப்புத்தன்மை இல்லை என்றால் நமக்கு அந்த சாதனையிலையும் சாத்தியத்திலையும் உறுதியானது சென்று விடும். அப்போது நம்ம உறுதியாக இருக்கணும், ஃபேமாக இருக்கணும் என்றால் சகிப்புத்தன்மையை வளர்த்தி கொள்ள வேண்டும். சகிப்புத்தன்மை எப்படி வளர்த்தணும்னு சகிப்புத்தன்மைங்கிற இடத்துல நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம். குறிப்பாக துயரத்தில் துக்கம் வரும்பொழுது, கஷ்டம் வரும்பொழுது சகித்து பழகுதல். இது நம்மளுடைய மனதில் இருக்க வேண்டிய ஒரு ஆட்டிடியூட். கஷ்டம் வருதா, நான் அதை சகிச்சுக்கிறேன். எப்பொழுது சகித்து கொள்ளுதல்? அந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்கு செய்ய வேண்டிய உபாயத்தை செய்ததற்கு பிறகு அது நீக்க முடியாத சூழ்நிலையில் நாம் அதை சகித்து பழகுதல். எனக்கு ஒரு கஷ்டமுமே வரலினா ஏதாவது கஷ்டத்தை தலையில் எடுத்துகிட்டு போட்டு சகிச்சுக்குங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும். கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பயிற்சி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா கஷ்டம் நம்மகிட்ட சொல்லிட்டு வராது, நான் வரப்போகிறேன், உனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வரப்போகுதுன்னு. யாராவது பயமுறுத்துறதுக்கு வேணால் கையில் பார்த்து சொல்லுவார்கள், உனக்கு 7.5 நாடு சனி வரப்போகுது, அப்படி ஏதாவது பயமுறுத்துவார்கள். ஆனால் அது உண்மையாக வராது. அப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அப்படி கஷ்டம் வரலாம், வராமட்டாலும் நம்ம பயிற்சி பண்ணி கஷ்டத்தை சகித்து பழகுதல். இது ஒரு விதமான தடை. இனி ஒரு விதமான தடை என்னவென்றால், இந்த சுகம் நம்மை சோம்பேறி ஆக்கிரும். சுகம் சில நல்ல காரியத்துக்கு போகும் பொழுது, இப்போ நீங்கள் கீத கிளாஸுக்கு வரணும்னு வச்சுக்குவோமே, கஷ்டப்பிடிச்சு பஸ் ஏறி ஏதோ கஷ்டப்பட்டு வரணும். யாராவது காரில் உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் என்ன ஆகும்? சௌரியமாக அங்கே போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு தோணும். அப்போ இந்த சுகம் என்ன பண்ணும்? லட்சியத்திலிருந்து வேறொரு பாதைக்கு எடுத்துகிட்டு போயிடும் அந்த சுகம். இப்போ அந்த சுகம் நமக்கு தடையாக இருக்கும் பொழுது வைராகியம் சாதனை. பகவான் சொல்ல போகிறார் வைராகியத்தை பற்றி. அப்போ திதிக்ஷா ப்ளஸ் வைராகியம். சுகமும் அப்பப்போ என்ன பண்ணி விட்டுரும் என்றால் நம்மளுடைய லட்சியத்தை மறக்க வச்சிடும். அதுதான் அடுத்த ஸ்டேஜ் பகவான் செய்வார். முதல்ல கஷ்டத்தை கொடுத்து பார்ப்பார் பகவான்.
இப்போ பகவானை புரிஞ்சுக்கணும், மோட்சத்தை அடையணும்னா ஃபஸ்ட்டு பகவான் கொடுக்கறது சுலபமானது கஷ்டம். ஏன்னா அதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. அதில் பாஸ் பண்ணிட்டோம்னா சுகத்தை கொடுத்து பார்ப்பார், பேரை கொடுப்பார், புகழை கொடுப்பார், சில சித்திகளை எல்லாம் கொடுத்து பார்ப்பார். அப்படியே எங்காவது போகிறது மனதில் தெரியும், விதவிதமான சுகத்தை எல்லாம் பகவான் கொடுத்து பார்ப்பார். அது அதற்கு அடுத்தது. இதிலிருந்து என்ன தெரிகின்றதுன்னா சுகங்கிறது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னு தெரிகின்றது. அதாவது நச்சிகேதன்கிறவரிடம் யம தர்மராஜா சோதனை வைக்கிறார். நச்சிகேதன் எனக்கு ஆத்ம ஞானத்தை கொடுன்னு சொல்லி முதல்ல டிஸ்கரேஜ் பண்ணி பார்க்குறார். உனக்கெல்லாம் ஏறாது, நீ சின்ன பையன், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறார். அவன் ஸ்திரமாக இருக்கான், உறுதியாக இருக்கான். பிறகு என்ன சொல்கிறார், நீ இதை தவிர வேறு என்ன வேணாலும் கேளு, சதாயுஷக புத்திர பௌத்ரான், 100 வருஷம் ஆயுள் கேளு, அல்லது நான் இருக்கிற வரைக்கும் நீ இரு, உனக்கு எது வேணாலும் தருகின்றேன்னு சுகத்தை கொடுத்து பார்க்கின்றார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா சுகங்கிறது அதை விட கஷ்டமான காரியம். துக்கத்தையாவது சகிச்சிடலாம், சுகத்தை தியாகம் பண்ணுறது கடினம். அப்போ இந்த சுகம் இன்பம் போகங்கள் நம்முடைய உயர்ந்த லட்சியத்திற்கு தடையாக இருக்கும். அந்த சுகம் போகம் வந்த உடனே இதுதான் லட்சியம் நினச்சிக்குவோம். இப்போ ஒருவர் வேதாந்தம் படிப்பு நல்லா படிக்கிறார், அதற்கு முன்னாடி இன்டிசிப்ளினாக வாழ்ந்திருக்கார், ஒரு பங்க்சுவாலிட்டி கிடையாது, எப்படி எப்படியோ இருந்திருக்கார். இந்த வேதாந்தம் படித்து கொஞ்சம் வந்த உடனே எல்லாமே கொஞ்சம் ஸ்மூத்தாக போக ஆரம்பிச்சிடுது, பிஸ்னஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா நடக்குது. காரணம் என்ன, எல்லாம் நல்லா திங்க் பண்ணுறாரு, ஒழுங்காக நடக்குது, வீட்டில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஆயிடுது. முன்னே எல்லாம் இவரை வெறுத்துட்டு இருந்தார்கள், இப்போ இவர் கொஞ்சம் ரிஃபைன் ஆன உடனே என்ன ஆகிடுது, எல்லாமே சுகமாக ஆகிடுது. உடனே என்னாச்சுன்னா வேதாந்தத்தை மறந்தாச்சு. காரணம் என்ன, அந்த வேதாந்தத்தினுடைய சைடு எஃபெக்ட் தான் இதெல்லாம். அந்த சைடு எஃபெக்ட்லேயே அவாந்தர பிரயோஜனத்திலேயே சிலர் இழந்து விடுவார்கள், மறந்து விடுவார்கள். இப்போ அந்த இடத்துல வைராக்கியம், இப்போ வைராக்கியமும் திதிக்ஷையும் இருந்தால் நம்ம உறுதியாக இருக்க முடியும். இனி அடுத்தது முமுக்ஷுத்துவம் என்கின்ற சாதனை. முமுக்ஷுத்துவம் என்றால் அந்த சாத்தியத்தில் அதிக ஆசை, ஆசையை சாத்தியத்தில் நல்லா வளர்த்தி கொள்ள வேண்டும். லட்சியத்தில் ஆசையை நன்கு வளர்த்தி கொள்ள வேண்டும். இந்த ஆசை குறையிறதுனால தான் நாம் ஸ்திரமாக இருப்பதில்லை. ஆசையையே விடணும்னு சொல்லி கொண்டு திடீர்னு ஆசையை வளர்த்தி கொள்ள வேண்டும்னு என்ன அர்த்தம்? அதாவது ஆசை இச்சா அப்படிங்கிறது ஒரு விதமான சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தின்னு சொல்கிறது போல் இச்சாங்கிறது சக்தி. நம்ம உயர்ந்த பொருளுக்கு ஆசைப்படுறதே ஒரு சக்தி தான். இப்போ பகவான் நம்ம முன்னாடி தோன்றி இப்பொழுது உனக்கு ஒரே ஒரு வரம் கேட்குறேன், என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தைகிட்ட கேட்டு என்ன சொல்லும், பாஸ் பண்ணணும். அதுதான் அந்த குழந்தைக்கு தெரிகிற சக்தி, அவ்வளோதான் அந்த இச்சா சக்தி வளர்ந்துருக்கு. இப்படி ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொன்று சொல்லுவார்கள். சில பேர் என்ன சொல்லுவார்கள், ப்ரமோஷன் வேணும், அதுதான் இச்சா சக்தி, அவ்வளோ தூரம் தான் வளர்ந்துருக்கு. அப்படி உயர்ந்த பொருளில் ஆசைப்படுவதற்கும் கூட மனம் வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். அப்படி இந்த சக்தி முழுமையடைந்து உறுதியாக இருப்பது தான் முமுக்ஷுத்துவம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல விளக்காசிரியர் சங்கரர் எல்லாம் என்ன சொல்கிறார், மோக்ஷ மார்க்கே கிருத அத்தியவசாயகன்னு சொல்கிறார். மோக்ஷ மார்க்கத்தில் மோக்ஷத்திலும் செய்யப்பட்ட அத்தியவசாயகன நிச்சயம், உறுதி. இப்போ மோக்ஷ மார்க்கத்தில் செய்யப்பட்ட உறுதி என்று சொல்லப்படுகிறது. இப்போ அதில் நமக்கு முமுக்ஷுத்துவம் ரொம்ப இருந்தது என்றால் நமக்கு உறுதியாக இருக்க முடியும். இந்த உறுதிங்கிற மனநிலை நமக்கு இருந்துகிட்டே இருக்குது, ஆனால் இடம் மாறி இருக்குது, அவ்வளவுதான். தியானம் பண்ண மாட்டேங்கிற விஷயத்தில் உறுதியாக இருக்கும், தேவையில்லாத விஷயத்தில் நினச்சிட்ருக்கிறேங்கிற விஷயத்தில் உறுதியாக இருப்போம், கோவப்பட்டு தான் ஆவங்கிற விஷயத்தில் உறுதியாக இருந்துகிட்ருக்கோம். அப்படி சில விஷயங்களையெல்லாம் விடாமல் உறுதியாக பிடிச்சிட்ருக்கோம். அதனால தான் அதை பிடிவாதம்னு மற்றவர்கள் சொல்கிறார்கள். இது நம்மக்கிட்ட இல்லாத சாதனை இல்லை, இருக்கிற சாதனை இருக்க வேண்டிய இடத்துல இல்லை, கொஞ்சம் மாறி இருக்குது, அதை ஷிஃப்ட் பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ மோக்ஷங்கிற விஷயத்தில் நமக்கு உறுதி தேவை. இப்போ இவ்விதம் இந்த ஸ்தைரியம் என்பது
சாதனத்திலும் சாத்தியத்திலும் இருக்க வேண்டிய திருடமான விரதம் அல்லது உறுதி. அதற்கு முக்கியமான 2 சாதனைகள் நம்ம பார்த்தோம். திதிக்ஷா, பொறுமை, சகிப்புத்தன்மை ப்ளஸ் வைராகியம். இந்த 2 இருந்தால் நாம் எந்த விஷயத்தை நம்ம சாதனமாகவும் சாத்தியமாகவும் கொண்டோமோ அதில் தொடர்ந்து செல்வோம். இதில் பல சமயங்களில் தோல்வி அடைவோம், பரவாயில்ல. ஏன்னா தோல்வி அடையாமல் யாரும் வெற்றி அடைய முடியாது. இந்த பண்புகளையெல்லாம் பின்பற்றுவதற்கு பல சமயத்தில் தோல்வி வரும், பரவாயில்லை. தோல்வி உறுதியின்மையை கொடுக்கக்கூடாது. தோல்வி நம்மை உறுதிப்படுத்தணும். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு தோல்வி அடைகிறேன் என்றால் இதில் எவ்வளவு மகாத்மியம் இருக்கின்றது என்று ஒவ்வொரு தோல்வியும் நம்மை உறுதிப்படுத்த வேண்டும். அதனால தான் ஒரு அறிஞர் சொன்னார், உனக்கு வர்ற ஒவ்வொரு சக்ஸஸ்லேயும் இன் எவ்ரி சக்ஸஸ் மே யூ பி என்கரேஜ்டு, இன் எவ்ரி ஃபெயிலியர் மே யூ பி ஸ்ட்ரென்தன்டு அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொரு சக்ஸஸும் உனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கட்டும், உனக்கு என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்கட்டும். ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு உறுதியை, ஸ்ட்ரென்த்தை கொடுக்கட்டும் என்று சொல்கின்றார். அப்படித்தான் வாழ்த்தணும். இப்போ யாராவது நம்மகிட்ட வாழ்த்து கேட்டால் எல்லாம் உனக்கே வெற்றி அடையும் சும்மா சொல்லிடக்கூடாது. வெற்றியில் சக்ஸஸில் கர்வம் வரக்கூடாது, என்கரேஜ்மெண்ட்டு தான் வரணும். அப்படியே தோல்வி வந்தாலும் அந்த தோல்வியில் நமக்கு உறுதி தான் வர வேண்டும். அதை இங்கு பகவான் கூறினார். நம்ம எந்த ஒரு நல்ல விஷயத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த இடத்துல கூறப்படுவது மோக்ஷ விஷயத்தில், நம்முடைய பரம புருஷார்த்த விஷயத்தில் பேசப்படுகின்ற உறுதி. இனி இந்த ஸ்லோகத்தில் கடைசி 9வது வேல்யூ ஆத்ம வினிகிரக என்பது. ஆத்ம வினிகிரக என்பது 9வது பண்பு. நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.